அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம் ஒன்றில் ஏராளமான விமானங்கள் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன. அந்த விமானங்கள் சாதாரண விமானங்கள் இல்லை, எரிபொருள் மீள் நிரப்புகின்ற விமானங்கள். அதாவது வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்த விமானங்கள் இருக்குத்தானே, அந்த யுத்த விமானங்களுக்கு வானத்தில் வச்சே எரிபொருளை மீள் நிரப்பக்கூடிய விமானங்கள் ஏராளமான விமானங்கள் அமெரிக்காட்ட இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த விமானங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட படைத்தளத்தில், அதாவது ஜெர்மனியில் இருக்கிற ராம்ஸ்டெயின் என்று சொல்லப்படுற படைத்தளத்தில் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்படுகின்றன என்று சொல்லி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஈரானிய ஊடகங்கள். செய்தியை மட்டும் வெளியிடாமல் அதோட சம்பந்தப்பட்ட சேட்டலைட் படங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த சேட்டலைட் படங்கள் ஈரானிய ஊடகங்களுக்கு எப்படி கிடைத்தது, யார் கொடுத்தது என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய மிக முக்கியமான ஊடகம் IRIB என்று சொல்லி அவர்கள் தான் இந்த படங்களை இன்றைக்கு அதிகாலை நேரம், ஒரு பிரித்தானிய நேரம், ஒரு அதிகாலை 4 மணி போல இந்த படங்களை வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது ஜெர்மனியினுடைய ராம்ஸ்டெயின் விமான படைத்தளத்தில் இந்த விமானங்கள் எல்லாம் கொண்டு குவிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அப்போ இதுக்கு பின்னால் நிறைய கேள்விகள் இருக்குது. ஈரானுக்கு சொந்தமான செயற்கைக்கோள்கள், சேட்டலைட்டுகள் இதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்களா? அமெரிக்க படைத்தளங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்களா? அவர்கள் தான் இந்த படத்தை நேரடியாக எடுத்தார்களா? அல்லது ஈரானுக்கு உதவக்கூடிய ஏனைய நாடுகள், மிக முக்கியமாக ரஷ்யா அதை கண்காணித்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியும் இருந்தானே. ஏன்னு சொன்னால் ஐரோப்பாவில் எந்த ஒரு நகர்வு நடந்தாலும் இப்போ அதை ரஷ்யா கண்காணிக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலே மிக முக்கியமாக ஜெர்மனியில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்குது என்று சொல்லி. எனவே ரஷ்யா கொடுத்ததா அல்லது ஈரானை நேரடியாக எடுத்ததான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஈரானிய ஊடகங்களில் பரவலாக இந்த சேட்டலைட் படங்கள், அதுவும் மிக துல்லியமான படங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த படங்களை, இதில் பாருங்கள், ஏராளமான விமானங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு முதல் இந்தளவு எண்ணிக்கையில் இந்த விமானங்கள் கொண்டு வரப்படையலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதற்காக இந்த விமானங்கள் மீண்டும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தப் போகிறதா போன்ற பல சந்தேகங்கள் வருது. என்னென்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பென் கூரியன் விமான படைத்தளத்தில் இதே போல விமானங்கள் ஏராளமாக கொண்டு இறக்கப்பட்டிருந்தன. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாளில் யுத்தம் ஆரம்பித்தது. அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் கூட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இருந்தாலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்றதை எங்களால் உறுதியாகவே சொல்ல முடியாது. அங்கே ஈரானில் சமாதானம் என்று சொல்லி நாங்கள் செய்தி வாசிக்கும் போது அங்கே பார்த்தா திடீரென்று சண்டை ஆரம்பிச்சிடும். பிறகு சண்டே என்று சொல்லும்போது பார்த்தா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். எனவே எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த சேட்டலைட் படங்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. சரி, ஈரானிய ஊடகங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பரபரப்பை உருவாக்க, அங்கால அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN மீண்டும் ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. CNN வர கட்டுரைகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எப்போவுமே குடைச்சலை கொடுக்கக்கூடிய கட்டுரைகள், தலைவலியை கொடுக்கக்கூடிய கட்டுரைகள். ஏன்னு சொன்னால் ஏதாவது ரகசியங்களையும் ஏதாவது மறைக்கப்பட்ட விஷயங்களையும் அம்பலப்படுத்தி விடுவார்கள். அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார், CNN ஒரு ஃபேக் நியூஸ், பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள் சொல்லி. அப்போ இன்றைக்கு CNN வெளியிட்டிருக்கிற அந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இதுதான் அந்த கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய சாராம்சமே அமெரிக்கா தன்னுடைய செலவினத்தை, அதாவது ஈரானுடனான போரில் ஏற்பட்ட செலவினத்தை மூடி மறைக்கிறது என்றதான் CNN திரும்பவும் வைக்கிற குற்றச்சாட்டு. அதாவது அமெரிக்கா இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக சொன்னது 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை நாங்கள் செலவழிச்சுக்கிறோம் என்று சொல்லி, 29 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனால் CNN வெளியிட்டிருக்கிற இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது 50 பில்லியன் வரைக்கும் போயிருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கணக்கு கொண்டு போட்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவ உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள 50 பில்லியன் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது CNN. ஏன் CNN டொனால்ட் ட்ரம்பிட்ட ஏச்சு வாங்கி இவ்வளவு நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டு இந்த செய்திகள் எல்லாத்தையும் வெளியிடுது என்று சொன்னால் காரணம் அது அமெரிக்க மக்களுடைய காசு, மக்களுடைய வரிப்பணம் தானே. எனவே மக்களுடைய வரிப்பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேஸ்டாக்கப்படுது என்று சொன்னால் அதை மக்களும் கேள்வி கேட்பார்கள், ஊடகங்களும் கேள்வி கேட்கும். இது சாதாரண விஷயம். எனவே 50 பில்லியன் வரைக்கும் சென்றிருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கிறார்கள். இது முதலாவது, இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய முதலாவது விஷயம். இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதும் பலவிதமான நடவடிக்கைகளை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காசு இல்லாத காரணத்தால், செலவினம் காரணமாக பல நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதென்ன பல நடவடிக்கைகள் என்று சொன்னால், அமெரிக்க இராணுவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே அமெரிக்க இராணுவமாக இருக்கலாம், தரைப்படையாக இருக்கலாம், கடற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக
செய்தியாக இருக்கலாம். எப்போவுமே வந்து அமெரிக்காவினுடைய அந்த முப்படையும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பல நாடுகளோடு சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறது, ஒத்திகையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எப்போவுமே கேள்விப்படுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடனான யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஒரு டாம் சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவில் ட்ரைனிங் ஒன்றுமே இல்லையா, போர் ஒத்திகை இல்லை, எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு கிடக்க என்று சொன்னால் சரியான செலவாகுது என்று சொல்லி, எனவே உலகம் முழுவதும் இந்த பயிற்சி நடவடிக்கையை அமெரிக்கா நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளுக்கு போய் அந்த நாட்டு இராணுவத்துக்கெல்லாம் வந்து அமெரிக்கா பயிற்சி கொடுக்கிறது, அவை நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது ரெண்டாவது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்க இராணுவம் பராமரிப்பு பணிகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதென்ன பராமரிப்பு பணிகள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இராணுவத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம், விமானங்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள், ஆட்லரியல், ஏவுகணைகள், இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். எல்லாம் கலட்டி பூட்டி ஓயில் எல்லாம் போட்டு எல்லாம் மடியாக துளைச்சி கிடச்சி மெயின்டெனன்ஸ் பண்ணத்தானே வேணும். என்ஜினியரிங் வேலையெல்லாம் பார்க்கத்தானே வேணும். கலிப்ரேட் பண்ணத்தானே வேணும். எனவே அது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு கிடக்காம இப்போ ஏன்னு சொன்னால் செலவு, இதுதான் பிரச்சனை. அதனால் வந்து இப்போ அண்மை காலமாக அமெரிக்கா பழுது பார்க்க வேண்டிய கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, CNN சொல்லி வச்சிருக்குது. இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி இதில் சொல்லப்பட்டுக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உலகத்தினுடைய ஏனைய மூலைகளில் அமெரிக்காவினுடைய பிடி வந்து தளர்ந்திருக்கிறது, அதாவது பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார்கள் CNN. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தின் எல்லா மூலைகளையும் வந்து படைகளை குவிச்சு வச்சிருக்குது, கப்பல்களை குவிச்சு வச்சிருக்கும், எல்லாத்தையும் வந்து கண்காணித்து கொண்டிருப்பார்கள். மிக முக்கியமாக சோமாலிய கடல் பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள் இருக்கிறது தானே, அவையில் வந்து கண்காணிக்கிறதுக்காக அமெரிக்கா கப்பல் படையை நிறுத்தி வச்சிருந்தது. இப்போ அந்த படைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈரானை சுற்றி போட்டு கிடக்குது. அதனால் அந்த பகுதி வந்து பலவீனமாக இருக்கிறது. இதன் காரணமாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் தற்பொழுது சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி CNN சுட்டிக்காட்டுகிறது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான கட்டளை பீடம் அமெரிக்க இராணுவத்தினுடையது இந்தோ பசிபிக் கட்டளை பீடம். அதிலேயும் வந்து பெருமளவிலான இராணுவத்தையும் தளவாடங்களையும் வந்து குறைத்திருப்பதன் காரணமாக அந்த ஃப்ரண்ட், அந்த ஒரு இடம் வந்து பலவீனமாக இருப்பதாக CNN வந்து இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இது மட்டும்தான். இதற்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஹமாஸ் அமைப்பினுடைய புதிய தலைவரை தாங்கள் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வான்வழி தாக்குதல் ஒன்றில் ஹமாஸ் அமைப்பினுடைய புதிய தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவாக போட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட ஹமாஸ் அமைப்பின் சார்பாக இதுவரை அது உறுதிப்படுத்தப்படையில. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த இஸ்அல்தீன் அல் ஹதாத் அவர் வந்து கொல்லப்பட்டிருந்தவர் இந்த மாத தொடக்கத்தில், மே மாத தொடக்கத்தில் வந்து அதை வந்து ஹமாஸ் அமைப்பும் வந்து உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கான இறுதி அஞ்சலி வந்து பல இடங்களில் நடந்தது. பலஸ்தீனத்தில், காசால் என்று சொல்லி பல இடங்களில் வந்து நடந்தது. அதுக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்றவர், அவருடைய பேர் வந்து முகமது ஒதே. அவர் வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய புலனாய்வு பிரிவிற்கு தானே அதனுடைய தளபதியாக இருந்தவர், அதுக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர்தான் ஒட்டுமொத்த ஹமாஸ் அமைப்பினுடைய தளபதியாக தெரிவு செய்யப்பட்டவர். இவருடைய இறப்புக்கு பிறகு நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து அவர் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. முகமது ஒதே கொல்லப்பட்டிருப்பதாக. எனவே இவருடைய இறப்பு சம்பந்தமாக ஹமாஸ் அமைப்பில் இருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் யுரேனியம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அடியோடு மறுத்திருக்கிறது ஈரான். தற்பொழுது நடக்கிற பேச்சுவார்த்தையா அதங்க நடக்குது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினது தானே, தெற்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினது தானே, அதோட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி செய்திகள் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தால் பாகிஸ்தான் தரப்பால் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தானே இருக்குதாம். அப்போ அதில் வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், யுரேனியம் சம்பந்தமான பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்லி, நீங்கள் வேறு விஷயங்களை கதைங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் யுரேனியத்தை பற்றி கதைக்கக்கூடாது. குறிப்பாக அந்த 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது தானே, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை பற்றி கதைக்கவே கூடாது. அந்த பேச்சுவார்த்தை மேசையில் அந்த பேப்பரில் வந்து ஒரு சொல்லு கூட அதை பற்றி கிடையாது, அதை பற்றி கதைக்க மாட்டோம் என்று சொல்லி ஈரான் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே ஒப்பந்தம் போடுறதாக இருந்தாலும் இதை விட்டுட்டு தான் ஒப்பந்தம் போடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒப்பந்தம் போடப்படுமா அல்லது யுத்தம் படிக்குமா என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.